ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு செமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு கண்டினியூஸாக ஆதரவு கொடுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் ஆட்ஸுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனலோட கான்டாக்ட் டீட்டெயில் நம்ம சேனலுக்குள்ளேயே இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம கார்த்தி பார்த்திங்கன்னா செம்மையாக 2 ஆதாரத்தையும் நிரூபித்து மருது ஒரு கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சாமுண்டீஸ்வரி சவால் விட்டா மாதிரி சாமுண்டீஸ்வரி கிட்ட சவால் விட்டார். என்னோட ரேவதி, அதாச்சும் எனக்கானவ ரேவதி, அவள் என்னோட மனைவி, நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அவளை யாருக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டேன், நீங்கள் பிரிக்கணும்னு நினச்சாலும் அது நடக்காது அப்படின்ற மாதிரி சவால் விட்டார். அதுபடி பார்த்திங்கன்னா இப்போது கார்த்தி அந்த சவாலில் ஜெயிச்சிட்டாரு. சாமுண்டீஸ்வரிக்கு இப்பயுமே ஈகோ தான் பயங்கரமாக இருக்குன்னே சொல்லலாம். நம்ம கார்த்திக்கிட்ட தோற்று போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு செம்மையான ஒரு வெறித்தனமாக இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா நம்மளோட ரேவதியோட வாழ்க்கையை வேற ஒரு வாழ்க்கையை நம்ம ஒரு அமைச்ச மாப்பிள்ளையோட அமைச்சு கொடுக்கலாம் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நினச்சிருந்தாங்க. ஆனால் இப்போது கார்த்திக்கிட்ட தோற்று மண்ணை கவிட்டு இருக்காங்க நம்மளோட சாமுண்டீஸ்வரி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாங்க, கன் எடுத்து தலையில் ஷூட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிளாக்மெயில் பண்ண மாதிரிலாம் கிடையாது. இவங்கிட்ட போய் நம்ம தோத்துட்டுமே, ராஜா சேதுபதியோட பேரை அவங்கிட்ட போய் நம்மளோட கல்யாணத்தை நடத்த முடியாமல் இப்படி நம்ம அவமானப்பட்டு எல்லாருமே நின்றுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கத்தில் சுட போகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்த்தி அதெல்லாம் வேண்டாம், அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு தடுக்க போகிறாரு. நீ என்ன தடுக்கிறது, உன்கிட்ட தோத்துட்டுலாம் நான் வாழணும்னு அவசியம் கிடையாது, இப்போது நான் தோத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஈகோ வச்சுட்டு அந்த ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க. அப்போ கார்த்தி தடுத்து நிறுத்திட்டாரு. ரேவதி போயிட்டு சாமுண்டீஸ்வரியோட கையை பிடிச்சிட்டு, அம்மா வேண்டாம்மா, தயவு செய்து இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்காதீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே நீங்கள் ஒரு குடும்ப தலைவியாக இருந்தீங்க அப்படின்ற மாதிரி தானே, இவ்வளவும் நீங்கள் முக்கியம்னு சொல்லிட்டு தானே நீங்கள் சாக போகிறீங்கன்னு சொல்லும்போது நான் வேண்டான்னு சொல்லிட்டு தடுத்தேன். இப்போது நீங்கள் பார்த்த மாப்பிள்ளை கெட்டவன் சொல்லிட்டு சொல்லும் போது அப்போ நான் என்னம்மா பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது ரேவதி கிட்ட நான் தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது பார்த்திங்கன்னா ரேவதி சரி வாங்கம்மா பேசலான்னு சொல்லிட்டு ரூமில் நம்மளோட சாமுண்டீஸ்வரியும் ரேவதியும் தனியாக பேசலான்னு சொல்லிட்டு போகும்போது அப்போது ராஜராஜனும் மயில்வாகனும் பேசிக்கிறாங்க. என்னம்மாம்மா கல்யாணம் தான் இப்படியே அவன் குற்றவாளின்னு சொல்லிட்டு நிரூபித்து நிறுத்தியாச்சு, அத்தை வேறு ஏதோ பிளான் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது அந்த பிளான் என்னன்னு சொல்லிட்டு சொன்னால் நல்லா இருக்காது மாப்பிள்ள, இப்போ ரேவதியே சொல்லுவா பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி சாமர்த்தியமாக பார்த்திங்கன்னா இப்போ இன்னொரு பிளானை போட்டிருக்காங்க. அது ரகசியமான பிளானு. அவமானத்தோட அவமானமாக சேர்த்து இல்லாமல் ரேவதி கிட்ட இதை பாரு, நான் தோத்துட்டேன், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுன்னு தான் நினச்சேன், ஆனால் இப்படிப்பட்டவன் தெரியாமல் நான் இந்த மாப்பிள்ளையை பார்த்துட்டேன், அதுக்காக நீ கார்த்தியை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்மளோட ரேவதிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. சாமுண்டீஸ்வரியை பொறுத்த வரைக்கும் இந்த மாப்பிள்ளைலாம் என்ன, நான் 1000 மாப்பிள்ளை வேணால் பார்ப்பேன், ஆனால் அந்த ராஜா சேதுபதியோட பேரை மட்டும் வீட்டுக்கு மருமகனாக வந்துடக்கூடாது, அந்த ஒரு குறிக்கோள் மட்டும்தான் இருக்குது. அதுபடி தான் இப்போ ரேவதியை நடத்துகிறாங்க. ரேவதியும் சரிம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்குறேன்ற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா ரேவதி அம்மா பேச்சை தட்டாமல் நடந்துட்டு இருக்காங்க. அம்மா எவ்வளோ அநியாயம் பண்ணாலும் அம்மா செத்துருவேன்னு சொல்லும்போது எல்லாத்துக்குமே இவ்வளோ தூரம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு ஒரே ஒரு நம்பிக்கை, கார்த்தி மாமா கல்யாணத்தை நிப்பாட்டுவாருன்னு கார்த்தி மேலே நம்பிக்கையை போட்டுட்டாங்க. கார்த்தி சொன்ன மாதிரி கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாரு. ஆனால் கார்த்தியால் தாலி கட்ட முடியல. ஏன்னா சாமுண்டீஸ்வரி இடையில இந்த ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் ராஜராஜன் உடனே என்ன சொல்கிறாருன்னா, மாப்பிள்ளை கல்யாணம் நின்று போச்சுன்னு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, நீங்கள் பரவாயில்ல, நீங்கள் ரேவதி கழுத்தில் தாலி கட்டுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரேவதி வேண்டாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாவுக்கு விருப்பம் இல்லாத எதையுமே நான் பண்ணுறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. இப்போதைக்கு அடுத்து நம்ம சந்திரகலா சாமுண்டீஸ்வரி கிட்ட பேசுகிறாங்க. என்னக்கா நீ போய் இவங்கிட்ட தோத்துட்டா என்ன, இவனை நம்ம எப்போ வேணால் பார்த்துக்கலாம், அதுக்கோசம் நீ போய் சாகிறதுக்கு எதுக்கு காப்போன்னு சொல்லும்போது என்னை பற்றி நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான் சந்திரா, இதெல்லாம் ஒரு நாடகம், நான் தோத்துட்டேன், அந்த மாப்பிள்ளை ஒரு ஃப்ராடாக ஆகிட்டான், அவனை விட்டுட்டேன் அதோட, ஆனால் கார்த்தி ரேவதி கழுத்தில் தாலி கட்டு மருமகனாக வந்துடக்கூடாது, அதுதான் என்னோடய பிளான், அதனால தான் முன்கூட்டியே நான் இப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
சரிக்கா விடு, சூப்பராக வந்து பிளான் பண்ணிட்டா. எப்படியோ வந்து அவன் வந்து மாப்பிள்ளையே ஆனாலும் ஆகலையோ, நீ பார்த்த மாப்பிள்ளை வந்து இப்படி சரியில்லாம் போயிட்டான். சரி விட்டு, அந்த கார்த்தியாவது மருமகனாக வராத அளவுக்கு நீ தடுத்து நிறுத்தினி, அது வரைக்கும் போதும்க்கா அப்படின்ற மாதிரி நம்மளோட சந்திரகலா வந்து சொல்கிறாங்க. சந்திரகலா வந்து சாமுண்டேஸ்வரி போனதுக்கப்புறம் மனசை நினச்சிட்டு இருக்காங்க. இவனை தாலி கட்ட வச்சு இவளை வந்து அவமானப்படுத்தலாம், எங்கள் அக்காவை அவமானப்படுத்தலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இந்த கார்த்தி வந்து கல்யாணத்தை நிப்பாட்டிட்டானே, இவன் மருமகனாக இல்லாத போது இவ்வளோ பண்ணுறானே, இன்னும் மருமகன் ஆகிட்டா இவக்கு சாமுண்டீஸ்வரி கிட்ட கூட நெருங்க விட மாட்டானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ரேவதி காலத்தில் இவன் தாலி கட்டாமல் இருந்தது, அது வரைக்கும் இப்போ சந்தோஷம்னு நினச்சிட்டு போக வேண்டியதான்னு சொல்லிட்டு சந்திரகலா யோசிச்சுட்டு இருக்காங்க.